நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தர்ற மாதிரி விஷயம் தாங்க இப்போ ஒன்று நடந்திருக்கு. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கான்ல, நம்ம ரேணுகாவை அப்படியே கழுத்தை பிடிச்சி போடி வெளியே, இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இல்லை இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னடா சொல்ற, என்ன சொல்ற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க உண்மைதாங்க, நம்ம ரேணுகாவை கழுத்தை பிடிச்சி ஒரு பக்கம் தர்ற 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 தர்றன்னு இழுத்துன்னு போய் வெளியே தள்ளிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா சும்மா இல்லாமல் இந்த ரேணுகாக்கா ஏன் நம்மளை வரவேணான்னு சொல்கிறாங்க, நமக்கு இந்த சொத்தும் வேணும், நம்ம அக்காவும் இருக்கக்கூடாது, நம்ம அக்காவை பற்றி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை நாம் கண்டுபிடிச்சி உடச்சிட்டோம்லான்னு அப்பாவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார். அதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யமே நமக்கு தான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திங்கிங் எல்லாம் ஒரு பக்கம் மோசமாக போயிட்டு இருக்கா. ஐயோ இவங்க யோசிக்கிறத பார்த்தா பட்டா 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 பட்டாலாம் இருக்காங்க போலியே, என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சாத்தியமாக மாட்டா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி செஞ்சால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி தோத்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஏற்ற மாதிரி கரெக்டாக கஷ்டப்பட்டு தோத்துடணுங்க. அப்படி தான் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் அசம்பாதங்கள்லாம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் எந்தன்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. விஜய்க்கு ஃபோன் பண்ணி, டேய் விஜயே, நீ சொன்னது உண்மைதான், இவ என்னோட பொண்ணு இல்லை, ஆனால் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கு, அப்போ என் பொண்ணு இறந்துட்டா தானே, அப்போ என் பொண்ணை கொண்டது நீ தானே, உன்னை நான் சும்மா விடலாமா, நீயே சொல்ல பார்க்கலாம், உன்னை நான் சும்மா விடலாமா, உன்னை நான் சும்மா விட்டா அது யாருக்கு அசிங்கம், எனக்கு அசிங்கமா வேற யாருக்கு அசிங்கம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ திரும்ப முதல்ல இருந்தாடா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மேலே திரும்ப கேஸ் பாயும். ஒரு பக்கம் விஜய் கேஸுக்கு போவார், மறுபக்கம் நம்ம வெண்பாவுக்காக மல்லி இருக்காங்க, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இதை எல்லாத்தையும் சிறப்பாக அப்படியே சும்மா ஸ்கெட்ச் போட்டு செஞ்சால் நம்ம ராஜேஸ்வரி வெளியே தான் இருக்காங்க. ஏன்னா ரேணுகாவை கொலை பண்ணது ராஜேஸ்வரி, ரேணுகாவோட கதையை முடிச்சது ராஜேஸ்வரி, எல்லாமே ராஜேஸ்வரிங்க. ஆனால் இந்த இடத்துல என்னடா எல்லாமே நீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, என்னதான் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் புரியுற மாதிரி ஒரு விஷயம் பொட்டில் அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டீங்களா, அது போதும்டா எனக்கு, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தில் தலையிடவே மாட்டேன், நான் உண்டு என் பொழப்புண்டுன்னு வந்துட போகிறேன், நான் எதுக்கு தலையிட போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தகவல் பரவிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பரவிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ரகு இருக்கார்ல, அவர் இருந்து போலீஸ் கிட்ட மாட்டிடுறாரு. போலீஸ் அடி தர்ம அடி அப்படியே சும்மா வச்சு பட்டைய கலப்பு குட்டைய குழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பட்டைய கலப்புறாரு அடி. வேற வழி இல்லாமல் ஒரு பக்கம் உண்மையை ஒத்துக்கிறார். இந்த மாதிரி ராஜேஸ்வரிக்கு நான் உதவி செஞ்சேன், அதே மாதிரி ரேணுகாவும் எனக்கு உதவி செஞ்சா, ராஜேஸ்வரி கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிக்கிறேன், இந்த கொட்டேஷன் அதாவது இந்த கதிரேசன் இருக்காருல, அவர் பிஸ்னஸ் ரீதியாக எங்கன்னா டெண்டர் ஏலம் எடுக்க போகும்போது அவர் என்ன கொட்டேஷன் கோட் பண்ணுறாரு, அது எல்லாமே ஒரு பக்கம் திருடி அது மூலிமா நான் அவரோட கம்பெனி ரகசியத்தெல்லாம் சேல்ஸ் பண்ணி தான் எல்லாமே ராஜேஸ்வரி கிட்ட தான் சேல்ஸ் பண்ணால் ஒரு டைமுக்கு 5 லட்சம் அப்படி கொடுப்பாங்க. சரி ஓகே, எனக்கு இந்த டாக்டர் தொழிலில் நான் மாத கணக்கில் சம்பாதிக்கிறத ஒரே நாளில் கிடைக்கிற போது எனக்கு வேறு வழி தெரியல, அதை நான் அவசரப்பட்டு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, பண்ணதாலும் தப்பு தான், நான் வாங்கின காசு எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ரகு, நீ தப்பு செஞ்சுட்டு தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த தப்பு நீ காசும் கொடுத்து தான் ஆகணும், தண்டனையும் அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் சும்மா ஜெயிலில் வச்சு செய்வாங்க, ஜெயிலெல்லாம் க்ளீன் பண்ணு, பத்திரமா ஜெயிலில் விவசாயம் பண்ணு, சாப்பிட்டுன்னு இருந்தால் போதும். அதுதான் உன்னோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. நீ இங்கே எங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கூடாது, நான் கொடுக்குற ஆப்ஷனுக்கு தான் நீ ஓகேவா இல்லையான்னு முடிவு பண்ணுற ஆப்ஷன் கூட உனக்கு இல்லை, ஓகே தான் அப்படின்ற நிலைமையில் தான் நீ தள்ளப்பட்டு இருக்க. இதுக்கு மேலே நீ எது சொல்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ராஜேஸ்வரி பக்கம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நெருப்பு அதாவது நம்ம மல்லி, இந்த பக்கம் செருப்பு அதாவது நம்ம கதிரேசன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் பட்ட 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 பட்டான்னு பட்டையை கிளப்ப போகிறாங்க. சென்டரில் நம்ம விஜய் செம்ம கொலை வெறியில் இருக்கிற தான் அக்காவை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உயரத்தில் வச்சிருந்தோம், ஆனால் தான் அக்கா தான் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அதையும் விட்டோம். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான கேடுகட்ட கேரக்டராக மாட்டிக்கிறாங்கன்னா அவங்களை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு சரியான தண்டனை சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, சரியான பாடம் சரியான புகட்டல், என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க, அடுத்து உங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது, அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, போயிட்டு அந்த சொத்தை எல்லாமே நம்ம விஜய் பேர் தானே இருக்குது, அது கோர்ட்டில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அதை வாதாடி அவர் பேருக்கும் கொண்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே சும்மா அந்த ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க கழுத்தை பிடிச்சி தர்ற 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 தர்றன்னு இழுத்துன்னு வந்து படான ஒரு அடி அப்படியே சுருண்டு விழுறாங்க. ஐயோ நான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருண்டு விழுந்துட்டாங்க. பாவங்க, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமாடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொடூரமே பயப்படுற அளவுக்கு கொடூரமாக அடிப்பண்டா, நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் கொண்டு இருக்காங்க. டே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க, பாவண்டா ராஜேஸ்வரி. மறுபக்கம் ரஞ்சிதம் தனியாக இருக்கா, ரஞ்சிதம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்துக்கு அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. எல்லாருமே நம்மளை சுற்றி ஆபத்தானவங்களாக இருக்கிறாங்க, இவங்க கிட்ட நம்ம மோத முடியாது, மோதலை விட்டு காதலில் இறங்கினா நம்ம வாழ்க்கை
வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்ல முடிவா, ஓகேவா, தேர்ந்தெடுத்த முடிவுப்படி தேர்ந்தெடுத்த பாதை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக பண்ணுற முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போடாமல் சும்மாவே இருந்துட்டு நான் நிறைய எஃபெக்ட் போட்டேன் ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கக்கூடாது. அடுத்தடுத்து சரி ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம க்ரோத் பண்ண போயினே இருந்தால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல பாருங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறோம், அப்படி என்ன விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க சீரியல், அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் என்னோட கருத்து கணிப்புப்படி இன்னும் 1 hour மந்தில் ஃபினிஷ் ஆக போகுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டென்ட் எதுவுமே இருக்காது. சரி அதுக்கப்புறம் வாழ்க்கை மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோதனையிலே வேதல் தான் போகிற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சைடு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஆராய்ச்சி தீர்மானித்து வச்சுருக்கோம். அதுபடி நடக்குமா நடக்காதான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.